Hi friends, welcome to MAHA channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அண்டர் ஆர்ம்ஸ்ல கைக்கு கீழ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருப்பா இருக்கும். சோ அந்த இத வந்து எப்படி அவாய்ட் பண்றது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி செஞ்சு இத வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படினுட்டு. சேனலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணி உள்ள வந்திருந்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து நிறைய வந்து ஹோம் ரெமெடிஸ் இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ்லாம் இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா hair care, skin care வந்து ரொம்ப நிறைய இருக்கும். DIYs, மேக்கப் டிப்ஸ் இதெல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பெல்லையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வீடியோ போடுறப்பல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுடைய அண்டர் ஆர்ம்ஸ்க்கும் கொடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற டைம்லையாவது நம்ம வந்து கொடுத்தோம்னா வந்து சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கணும். நல்லா வந்து நம்ம குளிக்கிறப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இப்போ நான் வந்து ஜென்ரலாக வந்து இந்த மாமா அர்த்தோட இந்த கொக்கோ ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து எடுத்து லூஃபா இருக்கு இல்லையா, லூஃபா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்க்ரப்பு கூட கிடைக்குது இல்லை, அந்த தென்னை மரம் இது வச்சு நம்மளுடைய இதில் வந்து 10-15 ருபீஸ்லாம் கிடைக்கிது, அந்த ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணலாம். இல்லை லூஃபா, நான் வந்து லூஃபா தான் யூஸ் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் ஸ்க்ரப்பை வந்து போட்டுட்டு நல்லா வந்து காஃபிலாம் இருக்கிறதுனால இதோடைய ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும். மாமா அர்த்தோட இந்த ஸ்க்ரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேரஃபின் ஃப்ரீ, அதுவும் இல்லாமல் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரப்பை எடுத்து வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள் உங்களுடைய அண்டர் ஆர்மில். நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வார்ம் வாட்டரால் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர்ஸ் நம்ம குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு, கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும். இது வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும். நான் வந்து செட்டாஃபில் வந்து போடலாம், இல்லைனாக்கா நியூட்ரிடர்ம் இது வந்து போடலாம். இது வந்து சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர், ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ரீசெண்ட் டைமில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறது இதுதான். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் இருக்கு இல்லையா, இது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதே கோல்டு க்ரீம் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சில டைமில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சீக்கிரமாக அப்சர்வ் ஆகாது, அதனால் வந்து இதை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். மற்றபடி மற்ற 2 மாய்ஸ்சரைசர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஓரளவு அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து போடணும். திஸ் இஸ் தி செகண்ட் டிப் ஃபார் அந்த அண்டர் ஆர்மில் வந்து பிளாக்னஸை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்காக க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணுறது வந்து நல்லதில்லை. அது வந்து இன்னும் க்ரீம் வந்து போனாலும் வந்து அந்த ஹேர்லாம் வந்து போனாலும் அது வந்து நிறைய வந்து பிளாக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமில் இருக்க கெமிக்கல் தான். ஸோ வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய வந்து நம்ம ரேசர் போட்டு வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ரேசர் பண்ணாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதுவும் வந்து நிறைய வந்து மார்க் கொடுக்கும், கருப்பு வந்து அதிகமாகும். ஸோ இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் வேக்சிங் வந்து ஓரளவு பெட்டர் அப்படின்னு சொல்லலாம், ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வேக்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்து பெயின்ஃபுல்லான ப்ராசஸாக இருக்குமோன்னு எல்லோரும் பயப்படுறாங்க. அப்படி கிடையாது. கரெக்டான ப்ராப்பரான, அதாவது வந்து மேலே தனியாக கீழே தனியாக 2 போர்ஷனாக நம்ம பிரிச்சுட்டு மேலே இருக்கிறத வந்து அதிலிருந்து அப்வர்டில் வந்து எடுக்கணும். அதே மாதிரி கீழே இருந்து நம்ம வேக்ஸ் பண்ணுறப்ப கீழே இருந்து டவுன்வர்ட்ஸில் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கரெக்டான பொசிஷனில் வந்து பண்ணுறப்போ வந்து பெயின் இருக்கவே இருக்காது. ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து பார்லரில் கூட போய் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேக்சிங் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டடான ஒரு வேக்சிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப்பு நம்மளோட அண்டர் ஆர்மோட பிளாக்னஸ் வந்து குறைக்கிறதுக்கு. ஸோ வேக்சிங் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் திருப்பி அதே ப்ராப்ளம் தான் வரும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணால் போதுமான அளவு இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஹேர் ரிமூவிங் மெஷின்ஸ் அப்படின்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு வாங்கி வச்சுட்டோம்னா இது யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரும் வந்து ரிமூவ் ஆகும், அதே சமயம் பிளாக்னஸ் வர்றதும் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹோம் ரெமடிஸாக ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லையா, ஹோம் ரெமடியாக வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கடலை மாவு, பாசிப்பயிறு, அதில் கொஞ்சம் லெமன், கொஞ்சம் ஹனி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்சு வந்து ஜாதிக்காய் பொடி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்து போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து வார்ம் வாட்டர் வச்சு நல்லா தொடச்சிடலாம். ஸோ இதை பண்ணுறப்போ வந்து நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு வந்து அப்படியே குறைஞ்சி கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேடாகி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கலர் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது. பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.